ஸோ பழைய விஷயங்கள் எண்ட் ஆகும், புதிய விஷயங்கள் வந்து உருவாகும். ஸோ ரிஷப ராசிக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, மனதுக்கு நிறைவாக இருக்கும் இந்த மாதம். என்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களால செய்ய முடியும். சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கான விஷயங்களும் நடக்கும். இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஃபேமிலியில் யார் யார் என்னென்ன தேவை இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக இவங்களால பூர்த்தி செய்ய முடியும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நம்ம ஆவணி மாதம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் நம்ம நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான பலனை நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஜென்ரலானது அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த ராசிக்கு அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதை பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸும் அது வந்து பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கானது, என் வீட்டில் இருக்க பசங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் முதியோர்களுக்கு 50+ மேலே ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன், அவங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் இந்த கடவுளை வழிபட்டா நல்லா இருக்கும், அது எந்த கடவுள் அப்படின்றதையும் நம்ம வந்து ஓவராலாக பார்த்துடலாம். மேடம், ரிஷப ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு இந்த வருமானம் தொழில் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். ஸோ ரிஷப ராசி இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, பழைய கணக்குகள்லாம் முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, பெண்டிங் ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அவங்களோட தொழிலில் வந்து ஒரு ஆடிட்டிங் போயிட்டுருக்கு, பெண்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற போது அதெல்லாம் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ பழைய விஷயங்கள் எண்ட் ஆகும், புதிய விஷயங்கள் வந்து உருவாகும். இப்போது சில பேருக்கு பார்க்கும்போது, சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கான விஷயங்களும் நடக்கும். இப்போ இந்த தொழிலை நடத்தலாமா வேண்டாமா, இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கலாமா, இல்லை வேறு ஒரு டைமென்ஷனில் கொண்டு போகலாமா இந்த பிஸ்னஸை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். as well as ஒரு சில எண்டிங்ஸ், ஒரு சில சாப்டர்ஸ் க்ளோஸ் ஆகும், ஒரு சில சாப்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த இடத்துல. இவங்க வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ ரிஷப ராசிக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம் பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய செயல்களோ இல்லை புதிய ஒரு விஷயமோ வந்து துளிர்விடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு. அது வந்து ஒரு லவ் ப்ரப்போசலாக தான் வரும் அப்படிலாம் கிடையாது, மேரேஜ் ப்ரப்போசலாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற போது, அவங்க பார்ட்னர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வரும், ஏதாவது வெளியே போகலாம், கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம், ஸோ அதற்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ப்ரப்போசல்ஸ் வந்து வரும். ஸோ அப்படி 2 தரப்பினருக்கும், லவ் மேரேஜில் இருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஏதோ ஒரு புதிய விதையை வந்து அவங்க போட போகிறாங்க, ஏதோ ஒரு புதிய விஷயத்தை வந்து மாற்றத்தை நோக்கி செய்ய போகிறாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கோ அப்படின்றது சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ ரிஷப ராசிக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, மனதுக்கு நிறைவாக இருக்கும் இந்த மாதம். இந்த மாதம் அவங்க என்ன வந்து நடத்தி கொடுக்கணும், என்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களால செய்ய முடியும். எஸ்பெஷலி அவங்களோட ஃபேமிலியோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஸோ ஃபேமிலியில் யார் யார் என்னென்ன தேவை இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக இவங்களால பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் அதற்கு வந்து இவங்க ஒரு மனதாக இருக்கணும். இப்போ வந்து சில பேர் கடமையே, ஃபேமிலியில் இதை கேட்டுட்டாங்க, இது கடமைக்கே நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது நடக்காது. என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய ஃபேமிலியை, அப்பா அம்மா இதை கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு நான் அதை செய்யணும், அவங்கள நான் சந்தோஷப்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மூலிமா இவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரம், அந்த ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும், மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த ராசிக்காரங்களில் பசங்க இருப்பாங்க, அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும்?
ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்ற போது இந்த மாதம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விஷ் பண்ணுறாங்களோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ ஸ்டடீஸில் அது கண்டிப்பாக வந்து நடக்கும். அப்போது நான் வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து நான் சீட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களினுடைய முன்னெடுப்புகள் இந்த மாதம் வந்து செய்யும் போது அவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். இந்த ராசியில முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதியவர்கள் எங்கேயாவது பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ராவல் மேற்கொள்வாங்க. அது ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ரீதியான பயணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் பயணம் மேற்கொள்வாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுவாங்க. அவங்க என்ன ஓட்டங்களும் அவங்களோட மைண்ட் செட்டும் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறும் பாசிட்டிவாக. இது எல்லாமே பாசிட்டிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவான சேஞ்சஸ் ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும். இவங்க என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம்? ஸோ ரிஷப ராசி இவங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்றது பார்க்கும்போது லக்ஷ்மி மாதாவை வந்து வழிபடலாம். ஸோ லக்ஷ்மி மாதாவை வெள்ளிக்கிழமை வழிபடலாம், இல்லை தினமும் வழிபடலாம். தினமும் வந்து லக்ஷ்மிக்கு வந்து விளக்கேற்றி வைக்கலாம். ஸோ இந்த வெள்ளி விளக்கேற்றுறதே லக்ஷ்மிக்கு விளக்கேற்றுறதா அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி டெய்லி விளக்கேற்றலாம் வீட்டில் இருந்தபடியே. ஸோ இவங்களை வழிபடும் போது இவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அது இம்ப்ரூவ் ஆகும். இவங்களுடைய வெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் இவங்களுடைய கரியரில் ஏதாவது ப்ரொமோஷன் தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னோட பிஸ்னஸில் ஏதாவது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நடக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட மேரேஜில் பிரச்சனைகள் தீரணும், எங்கள் 2 பேருக்குள்ள அந்யோன்யம் ஏற்படணும்னு நினைக்கிறேன்னா இந்த லக்ஷ்மி வழிபாடு இது எல்லாமே அவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். அது இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக. இந்த ராசிக்கான பலன்களை பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசினீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். அப்படி நேயர்களும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் கீழே பதிவு செய்வாங்கன்ற நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?